தேர்தல் ஆணையம். இது முதல் பார்வை. இரண்டாவது பார்வை வந்து அதிமுக வந்து இந்த தேர்தலை கண்டு பயப்படுகிறது என்று நான் ஒரு பத்திரிகையாளராக புரிந்து கொள்கிறேன். அதாவது வெற்றி தோல்வின்றதை தாண்டி களத்தில் நிற்பதற்கு வந்து ஒரு ஒரு பிரதான கட்சியோட தலையாய கடமையா நான் பார்க்கிறேன். அவங்க வந்து அவங்களோட அந்த ஜனநாயக விஷயத்துல விவகாரத்துல இருந்து ஒதுங்கி அந்நியப்பட்டு போறாங்களோ அப்படின்ற மாதிரி இருக்கு. அதாவது தேர்தல் என்பது ஒரு விஷயம், அரசியல் என்பது வேற விஷயம். தேர்தலில் வெற்றி தோல்விக்கு பயந்து அரசியல் விட்டு ஈரோடுனுடைய அந்த பிரச்சாரம், அந்த அரசியலை கேள்வி கேட்கிற அந்த துணி, மக்களை சந்திக்கிற அந்த திருவிழா, இதுல இருந்தே எது பிரதான எதிர்கட்சியான அதிமுக பயந்து போகிறது, விலகி போகிறது என்பது என்னோட முதல் கட்ட பார்வை. சூசிங் பேட்டில்ஸ் வைஸ்லி என்று சொல்லுவாங்க. அது போல எந்த போருக்கு போறோம் அப்படின்னு முடிவெடுப்பதும் அதுல சாதரியமும் முக்கியம் தானே. இப்போ ஈரோடு இடைத்தேர்தலில் ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டு இருக்காதுன்னு குற்றம் சாட்டி இருக்கிறாங்க. அதற்கான முகாந்திரம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த வாதம் எடுபடாது. சொல்றது வந்து அந்த ஆங்கில ஊமை வந்து ஒரு போர் இல்ல வந்து ஒரு பொது தேர்தல் அப்படின்ற போது ஓகே, அது பொருந்தும். இடைத்தேர்தல் என்பது இவர்களுக்கே நன்றாக தெரியும். இடைத்தேர்தல் இவ்வாறுதான் நடக்கும் அப்படின்றதை தாண்டி இது வந்து மக்களை சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. வெற்றி தோல்வியை தாண்டி ஒருவேளை அதிமுக தோத்து போயிட்டா வாக்கு விகிதாச்சாரம் குறைந்து போச்சு, பலவீன கட்சி என்ற பேசுபொருள் இருந்தாலும் மக்களை சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. திமுக வந்து பிரச்சார ரீதியா எதிர்கொள்றதுக்கு இரண்டாவது வாய்ப்பு. மூன்றாவது வாய்ப்பு, மற்ற கட்சிகளை நிக்கிறதுக்கு பயப்படுற போது அதிமுக களத்துல இருக்குன்றத மக்களுக்கு சொல்ற ஒரு செய்தி. இந்த மூன்று விஷயங்களை கடந்து போயிட்டு நம்ம நின்னா தோற்றுறோம்னு தெரிஞ்ச அந்த ஒரு ரிசல்ட்டுக்காக பயந்துட்டு ஒதுங்கி போறதுன்றது 60 சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்துக் கொண்டிருக்கிற ஒரு கட்சிக்கு அழகான்றது முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி, அதிமுக என்பது ஒரு 30-40 ஆண்டு கால ஒரு வரலாறு இருக்கு. இந்த 5-6 வாட்டி அவங்க தேர்தலில் இருந்து வெற்றி பெற்று முதலமைச்சர்களும் ஆயிருக்கிறாங்க. அப்ப எதிர்கட்சி தலைவர் போது இப்ப என்ன ஆயிடும்னா, ஓபிஎஸ் அவர்களும் வேட்பாளர் போட போறது இல்ல, இபிஎஸ் அவர்களும் வேட்பாளர் போட போறது. அப்ப எதற்கு அப்ப திமுக பார்த்து நீங்க பயப்படுறீங்களா? வெற்றி தோல்வியை தாண்டி இப்ப ஒவ்வொரு கட்சியும் இப்படி நின்னா அப்ப இடைத்தேர்தல்ன்றது எதற்கு அந்த தேர்தல்ன்ற அந்த ஒரு விவகாரம்? அப்ப மொத்தமா அப்ப ஒண்ணு அதிமுக இன்னைக்கு சொல்லிடுவாங்களா, இனிமேல் நாங்க எந்த இடைத்தேர்தலுமே நிக்க மாட்டோம்னு சொல்லிடுவாங்களா? இதே நீங்க ஆளுகின்ற அரசா இருந்த பொழுதுதான் இடைத்தேர்தல் நின்னீங்க. இது வந்து பயத்தோட ஒரு உச்சம். தேர்தல் வந்து ஒதுங்குறது அப்படின்றது அது எந்த கட்சியாக கடந்த காலத்துல அம்மையார் ஜெயலலிதா கூட இது போன்ற முடிவுகள் எடுத்திருக்கார்கள். அது வந்து இரண்டு கட்சிகளுமே